Hi students, welcome to this tutorial on strength of materials. In the tutorial, Diploma in Mechanical Engineering ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மிக எளிய தமிழில் உருவாக்கப்படுகிறது. இந்த டுட்டோரியலில் குறிப்பாக நாம் மொமெண்ட் அண்ட் கப்புள் இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க டுட்டோரியலுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நாம் டெஃபினேஷனுக்குள்ளே போகலாம். The turning effect of a force is known as the moment. It is the product of the force multiplied by the perpendicular distance from the line of action of the force to the pivot or point where the object will turn. சிம்பிளாக சொல்லணும்னா இங்கே ஒரு ரெக்டாங்குலர் பார் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்டு நம்ம வந்து டர்னிங் பாயிண்ட் அப்படி இல்லாட்டி பைவட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாயிண்ட்டு தான் சப்போர்ட் பண்ணியிருக்கோம் இந்த ரெக்டாங்குலர் ஆப்ஜெக்டை. சப்போஸ் இந்த ஆப்ஜெக்டை நான் மேலேயோ இல்லை கீழே நான் நகர்த்த ட்ரை பண்ணனாக்கா இந்த பாயிண்ட்டை சென்டராக வச்சு இந்த ஆப்ஜெக்ட் மேலேயும் கீழேயும் ஸ்விங் ஆகும், டேர்ன் ஆகும். ஸோ இந்த ரெக்டாங்குலர் பாரோட எண்டில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குதுன்னு அசியூம் பண்ணிங்க. அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் இருக்கும்பொழுது அந்த ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் டவுன்வர்டாக ஆக்ட் ஆகும்பொழுது இந்த ரெக்டாங்குலர் பாரை இது வந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். இந்த ரொட்டேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுது இல்லையா, இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் மொமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். மறுபடியும் நம்ம டெஃபினேஷனுக்குள்ளே போய் பார்ப்போம். The turning effect of a force is known as the moment. ஸோ சிம்பிளாக நீங்கள் மொமெண்ட்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணுன்னா, இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இல்லாட்டி வேறு எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, அந்த ஆப்ஜெக்டை டேர்ன் பண்ணுறதுக்கு இல்லாட்டி ஸ்விங் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் ட்ரை பண்ணிச்சுன்னா அந்த எஃபெக்ட்டுக்கு பேர் மொமெண்ட். மேத்தமெட்டிக்கலாக நம்ம மொமெண்ட்டை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், ஒரு ஈக்குவேஷன் மூலயமா நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொமெண்ட் இஸ் ஃபோர்ஸ் மல்டிப்ளைட் பை பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். இதுதான் ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன். இந்த லைன் ஆஃப் ஆக்ஷனுக்கு பர்பண்டிகுலர் போட்டோம்னா இந்த பக்கம் இருக்கும் லைன். ஸோ இந்த திசையில் இந்த டைரக்ஷனில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், உதாரணத்துக்கு இந்த எக்ஸாம்பிளில் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 0.5 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேத்தமெட்டிக்கலாக மொமெண்ட்டை நம்ம இந்த கண்டிஷனுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னா மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் 10 நியூட்டன் மல்டிப்ளைட் பை 0.5 மீட்டர். இதுதான் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ஃபார் மொமெண்ட். நாம் இப்போ ஒரு சின்ன டெமோ பார்க்கலாம். அதாவது நம்ம ப்ரீவியஸ் டயக்ராமில் ஒரு ரெக்டாங்குலர் பார் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இது ஒரு ரெக்டாங்குலர் பார் அப்படின்னு அசியூம் பண்ணிங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பின் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இந்த பின்னை வந்து சென்டராக வச்சு இந்த ரெக்டாங்குலர் பாரை நான் வந்து டவுன்வேர்டாக இப்படி திருப்பலாம், அது மாதிரி அப்வேர்டாகவும் நான் திருப்பலாம். ஸோ நம்மகிட்ட இப்போ ஒரு ஃபோர்ஸ் இருக்குதுன்னு அசியூம் பண்ணிப்போம். அந்த ஃபோர்ஸ் வந்து டவுன்வேர்டாக ஆக்ட் ஆச்சுன்னா இந்த ரெக்டாங்குலர் பாரை இந்த பாயிண்ட்டை சென்டராக வச்சு கிளாக் வைஸில் திருப்பறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ அப்போ இங்கே மொமெண்ட் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஃபோர்ஸு கீழேருந்து மேலே அப்வர்டாக ஆக்ட் ஆச்சுன்னா இந்த பார் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இந்த திசையில் திரும்ப ஆரம்பிக்கும். இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங் கூட நான் ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து எக்ஸாக்டாக டவுன்வர்டாக ஆக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் விஷுவலாக பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த பாருக்கும் இந்த ஸ்ட்ரிங்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து அப்ராக்சிமேட்டாக 90 டிகிரி இருக்கும். ஸோ நான் இப்போ ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்பொழுது இந்த பார் என்ன ஆகுது அப்படின்னு நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னா, இந்த ரெக்டாங்குலர் பார்
கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அப்படி இல்லாட்டி கிளாக் வைஸாக திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. இந்த கிளாக் வைஸாக திரும்பினதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ளை பண்ண ஃபோர்ஸோட எஃபெக்ட். ஃபோர்ஸ் வந்து இங்கே என்ன எஃபெக்ட் ஏற்படுத்தியிருக்குன்னா, ஒரு டேர்னிங் எஃபெக்டை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஹரிசாண்டலாக இங்கே இருந்த பாரை வந்து திரும்ப வச்சிருக்கு. ஸோ இதை தான் நம்ம வந்து மொமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது மேத்தமெட்டிக்கலாக நம்ம மொமெண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் 0.5 மீட்டர் அப்படின்னு எடுத்துங்க. இந்த ஸ்ட்ரிங் வழியாக நான் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸை வந்து 10 நியூட்டன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டு இப்போ மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் மல்டிப்ளைட் பை பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் வந்து 10 நியூட்டன், பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 0.5 மீட்டர். ஸோ 10 மல்டிப்ளைட் பை 0.5, the answer is 5 நியூட்டன் மீட்டர். அதே பாரில் இப்போ ஒரு சின்ன வேரியேஷன் நான் கொடுத்துருக்கேன். அந்த வேரியேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் வந்து சேம் 10 நியூட்டன் தான். பட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து 0.2 மீட்டர் அப்படின்னு நீங்கள் அசியூம் பண்ணீங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் மல்டிப்ளைட் பை பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இந்த பாரோட லென்த் வந்து 0.5 மீட்டர். ஆனால் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஸ்ட்ரிங் வரைக்கும் கரெக்டாக 0.2 மீட்டர் தான். ஸோ அதனால் நம்ம மொமெண்ட் கால்குலேட் பண்ணும்பொழுது எடுத்துக்க வேண்டிய டிஸ்டன்ஸ் இந்த பிவட் பாயிண்ட் இதிலேருந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட், இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம எப்போவுமே எடுத்துக்கணும். ஸோ அப்போ உங்கள் கால்குலேஷன் படி m இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் 10 நியூட்டன் மல்டிப்ளைட் பை டிஸ்டன்ஸ் 0.2 மீட்டர். த ஆன்சர் இஸ் 2 நியூட்டன் மீட்டர். அடுத்தது நம்ம கப்புல்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டெஃபினேஷனுக்குள்ளே போவோம். A couple is a pair of forces equal in magnitude, oppositely directed and displaced by perpendicular distance or moment. The simplest kind of couple consists of two equal and opposite forces whose lines of action do not coincide. ஸோ நம்ம கப்புல்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டயக்ராமோட ஹெல்ப் எடுத்துப்போம். இங்கே நீங்கள் ஒரு வீல் பார்க்குறீங்க, ஸ்டியரிங் வீல் மாதிரியே இருக்குது. இந்த பாயிண்டில் வந்து மேல் நோக்கி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த பாயிண்டில் கீழ் நோக்கி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த ஃபோர்ஸோட வேல்யூ எஃப் தான். இந்த ஃபோர்ஸோட வேல்யூ அதுவும் எஃப். இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா d/2. அது மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் வந்து d/2. ஸோ இதை தான் இந்த டெஃபினேஷனில் சொல்லியிருக்காங்க. கப்புள் இஸ் எ பேர் ஆஃப் ஃபோர்ஸஸ். பேர்னாலே ரெண்டுன்னு அர்த்தம். இங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. ஈக்குவல் இன் மேக்னிடியூட், இதுவும் எஃப், இதுவும் எஃப். ஆப்போசிட்லி டைரக்டட், ஒன்று மேலே ஆக்ட் ஆகுது, இன்னொன்று கீழே ஆக்ட் ஆகுது. அண்ட் டிஸ்பிளேஸ்ட் பை பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இந்த ஃபோர்ஸும் இந்த ஃபோர்ஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பர்பண்டிகுலராக இந்த டைரக்ஷன்லையும் சேம் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு கப்புள் உருவாகணும்னா 2 ஃபோர்ஸ் தேவைப்படும், மினிமம் 2 ஃபோர்ஸ் தேவைப்படும். அந்த 2 ஃபோர்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகணும். ஒரு கண்டிப்பாக ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கணும் அந்த 2 ஃபோர்ஸுக்கு நடுவில். இதுதான் கண்டிஷன். ஸோ இதை நம்ம இன்னும் டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். இந்த டெமான்ஸ்ட்ரேஷனில் நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்ட அதே பார் தான் நம்ம இப்போ எடுத்திருக்கோம். கரெக்டாக பாரோட மிடில், கரெக்டாக பாரோட சென்டரில் நம்ம ஒரு பின் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த பின்னை வந்து சென்டராக வச்சுட்டு இந்த பார், ரெக்டாங்குலர் பார் கிளாக் வைஸாவோ இல்லை ஆன்டி கிளாக் வைஸாவோ சுற்றுறதுக்கு ட்ரை பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஸ்ட்ரிங், இது வந்து டவுன்வர்டாக புல் பண்ண போகிறேன். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே ஒரு ஸ்ட்ரிங், இதை வந்து அப்வர்டாக நான் மேலே புல் பண்ண போகிறேன்.
ஸோ நான் அப்ளை பண்ணக்கூடிய புல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த ஸ்ட்ரிங்கில் போகக்கூடிய புல் அதே மாதிரி இந்த ஸ்ட்ரிங்கில் போகக்கூடிய புல் ரெண்டுமே ஒரே வேல்யூ தான். அப்படி இல்லாட்டி இந்த ஃபோர்ஸ் வந்து எஃப் அப்படின்னு அசியூம் பண்ணிங்க. இந்த ஃபோர்ஸும் எஃப் தான். இந்த டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் லென்த் என்ன ஆகும், அந்த ஃபுல் லென்த்தில் கரெக்டாக பாதி இங்கே இருக்கும், இன்னொரு பாதி இங்கே இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம டெஃபனேஷனில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியான கண்டிஷன்ஸ் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம டவுன்வர்டாக ஒரு புல், அப்வர்டாக இன்னொரு புல், இதை நம்ம அப்ளை பண்ணுவோம். என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த பார் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில், அதாவது இந்த டைரக்ஷனில் வந்து இது ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இங்கே ரொட்டேட் பண்ணுது. இந்த ரொட்டேட்டிங் எஃபெக்டை ஏற்படுத்துறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஃபோர்ஸஸ், டூ ஃபோர்ஸஸ். அதாவது டவுன்வர்ட் ஆக்ட் பண்ண இந்த ஃபோர்ஸ், அப்வர்ட் ஆக்ட் பண்ண இந்த ஃபோர்ஸ், இந்த ரெண்டு ஃபோர்ஸ் தான் சேர்ந்து இந்த ரொட்டேட்டிங் எஃபெக்டை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஒரு பார் மேலே ஆக்ட் பண்ணிச்சுன்னா நாம் அதை வந்து கப்புல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நாம் மொமெண்ட்னா என்ன, கப்புல்னா என்ன, அதை பற்றி சிம்பிளாக அதனுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அந்த தெரிஞ்சுக்கிட்ட பேசிக் இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் நாம் சால்வ் பண்ணி பார்ப்போம். ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி சைன் கன்வென்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி நம்ம என்னென்னு தெரிஞ்சுப்போம். அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபோர்ஸ் பார்த்துருக்கீங்க. ஃபோர்ஸில் வந்து பாசிட்டிவ் ஃபோர்ஸ், நெகட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி மொமெண்ட்லேயே வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் மொமெண்ட் அண்டு நெகட்டிவ் மொமெண்ட் அப்படின்னு இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு மொமெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷனில், இந்த டைரக்ஷன்லேருந்து ஒரு டேர்னிங் எஃபெக்ட் ஏற்படுத்துச்சுன்னா அந்த மொமெண்ட்டை வந்து நம்ம பாசிட்டிவ் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே கிளாக் வைஸில் அது வந்து ஒரு டேர்னிங் எஃபெக்ட் இந்த மாதிரி ஏற்படுத்துச்சுன்னா அந்த மொமெண்ட் வந்து நம்ம நெகட்டிவ் மொமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் இப்போ இந்த டயக்ராமில் பார்க்கலாம். இந்த டயக்ராமில் வந்து உங்களுக்கு ஒரு 25 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்டாக ஆக்ட் ஆகுது. பாரோட சப்போர்ட் பாயிண்ட் இந்த பாயிண்ட் தான். ஸோ இந்த பாயிண்டில் தான் வந்து இந்த பார் வந்து சப்போர்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த 25 நியூட்டன் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாரை வந்து இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணும். ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணாக்கா இது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனா இல்லை ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனா? இது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான். ஏன்னா கிளாக் வந்து இந்த டைரக்ஷனில் தான் வந்து கிளாக்கில் இருக்கக்கூடிய நீடில் இந்த டைரக்ஷனில் தான் வந்து சுற்றும். ஸோ அதனால் இது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான். ஸோ இந்த மாதிரி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஒரு மொமெண்ட் ஏற்படுத்துச்சுன்னா அந்த மொமெண்ட்டை வந்து நம்ம நெகட்டிவ் மொமெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்துக்குள்ளே போய் பார்க்கலாம். இது ஒரு சிம்பிளான ப்ராப்ளம். அதாவது டிட்டர்மைன் மொமெண்ட் அபவுட் பாயிண்ட் ஏ. ஸோ நீங்கள் தெளிவாக நோட் பண்ணணும், ஒரு ப்ராப்ளம் படிக்கிறீங்கன்னா மொமெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் மொமெண்ட் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அந்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் ஏ. இந்த பாயிண்ட் ஏ பேஸ் பண்ணி தான் நம்ம மொமெண்ட் கால்குலேட் பண்ணணும். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் அப்போ பாயிண்ட் ஏலேருந்து மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணிங்கனாக்கா பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக 5 meters. ஸோ நீங்கள் இப்போ மொமெண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு சிம்பிளான ஈக்குவேஷன் தான். மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் மல்டிப்ளை பை டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் வந்து 25 நியூட்டன், டிஸ்டன்ஸ் வந்து 5 meters. ஏன் இங்கே நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் சைன் இங்கே நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபோர்ஸ் வந்து ஒரு கிளாக் வைஸ் மொமெண்ட் தான் இது வந்து ஏற்படுத்துது. ஸோ கிளாக் வைஸ் மொமெண்ட் இது ஏற்படுத்துறதால நம்ம வந்து இங்கே நெகட்டிவ் சைன் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா -125 நியூட்டன் மீட்டர்.